ஹை வெல்கம் டு லேர்ன் இங்கிலீஷ். நம்மளுக்கு தெரிஞ்ச கதையை இங்கிலீஷில் சொல்ல போகிறோம். முன்னொரு காலத்தில் ஒரு காடு இருந்தது. இதை இங்கிலீஷில் நீங்கள் சொல்ல போகிறீங்க. ரொம்ப சிம்பிளானது. இங்கே பாருங்களேன், ஒன்ஸ் அப்பான் ஏ டைம் நிறைய இடங்களில் பார்த்துருப்போம்ல. நம்மளுக்கு தெரிஞ்சது தான். நீங்கள் முன்னொரு, அந்த முன்னொருக்கு இங்கிலீஷில் என்ன அப்படின்னு யோசிக்கக்கூடாது. இந்த ரெண்டையும் சேர்த்துடணும். முன்னொரு காலத்தில். அப்போ இந்த ஃப்ரேஸ் என்னது? ஒன்ஸ் அப்பான் அ டைம். இப்படி தான் யோசிக்கணும். இண்டிவிஜுவல் வேர்டை நீங்கள் யோசனை பண்ணிங்கன்னா சில நேரங்களில் சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்கும். ஒரு சில நேரங்களில் ஒவ்வொரு இண்டிவிஜுவல் வார்த்தைகளை பார்க்கணும். ஸோ எக்ஸசைஸ் பண்ண உங்களால் இங்கிலீஷில் ஈஸியாக பேச முடியும். ஸோ ஒன்ஸ் அப்பான் அ டைம் தேர் வாஸ் ஏ ஃபாரஸ்ட். இந்த இடத்துல வாஸ் ஏன் வந்திருக்கு? ஒரு கதை எப்போவுமே நடந்து முடிஞ்சதை தான் நம்ம சொல்லுவோம். கதை அப்படின்னு சொன்னாலே அது பாஸ்டென்ஸில் தான் மேக்ஸிமம் இருக்கும். இதில் ஃபாரஸ்ட் அப்படின்னா காடு, ஏ அப்படின்னா ஒன்று, ஒரு காடு. வாஸ் அப்படின்னா இருந்தது அப்படின்னு அர்த்தம். அதாவது இஸ் அப்படின்னா இருக்கிறது. அதனுடைய பாஸ்டன்ஸ் கடந்த காலம் வாஸ், இருந்தது. தேர் வாஸ் ஏ ஃபாரஸ்ட். ஒன்ஸ் அப்பான் அ டைம் தேர் வாஸ் ஏ ஃபாரஸ்ட். அந்த காட்டில், இப்போ நீங்கள் சொல்லுங்கள், ஒரு சிங்கம் இருந்தது. மறுபடியும் இந்த இருந்தது வந்திருக்கு பாருங்க. இப்போ உங்களால் இந்த சென்டென்ஸை ஈஸியாக ஃப்ரேம் பண்ண முடியும். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த காட்டில், இன் தேட் ஃபாரஸ்ட் சொல்லலாமா? ஒரு சிங்கம் இருந்தது. அதே மாதிரி தேர் வாஸ் எ லைன். தேர் வாஸ் எ ஃபாரஸ்ட்னு பார்த்தோம்ல முன்னாடி, அதே மாதிரி தேர் வாஸ் எ லைன். மறுபடியும் வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு இந்த வாக்கியத்தை ஃப்ரேம் பண்ணுங்கள். அந்த சிங்கம், இப்போ அந்தங்கிறதுக்கு இங்கிலீஷில் என்ன? த. ஓகே, மற்ற வார்த்தைகளுக்கெல்லாம் உங்களுக்கு இங்கிலீஷ் டேர்ம்ஸ் தெரியும். ஒரு மிருகத்தை கொன்று தின்றது. ஸோ இது எல்லாத்தையுமே பாஸ்ட் டென்ஸில் சொல்ல போகிறீங்க. வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப சிம்பிளான வார்த்தைகள் தான். ஈஸியாக சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணியிருப்பீங்க. த லயன் டெய்லி கில்ட் அன் அனிமல் அண்ட் ஏட். ஒரு மிருகத்தை கொன்றது மற்றும் தின்றது அப்படின்னு இல்லை, கொன்று தின்றது. ஆனால் இங்கிலீஷில் கில்ட் அன் அனிமல் அண்ட் ஏட் அப்படின்னு வருது. இந்த மாதிரி சின்ன சின்ன சேஞ்சஸையும் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். சில நேரங்களில் அதே மாதிரி இருக்காது. ஓகே, இப்போ அடுத்தது அதனாலுக்கு இங்கிலீஷில் என்ன? ஸோ. இப்போ அனைத்து மிருகங்களும் பயந்து இருந்தன. மறுபடியும் இந்த இருந்தன அப்படின்னு வருது பாருங்கள். அகைன் வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களால் முடியும். ஸோ ஆல் த அனிமல்ஸ் வேர் ஸ்கேர்டு. ஸ்கேர்ட்னா பயப்படுறது. ஓகே, வேர் ஸ்கேர்டு. இப்போ அடுத்து, அதே காட்டில் ஒரு புத்திசாலி முயல் இருந்தது. மறுபடியும் இந்த இருந்ததுன்னு வந்திருக்கு. ஸோ என்ன யூஸ் பண்ணணும்? வாஸ் யூஸ் பண்ணணுமா, வேர் யூஸ் பண்ணணுமான்னு பாருங்கள். இன் த சேம் ஃபாரஸ்ட் கரெக்டாக சொல்லியிருப்பீங்க. ஒரு புத்திசாலி முயல் இருந்தது. தேர் வாஸ் எ கிளவர் ஹேர். ஹேர் இல்லைன்னா ரேபிட் யூஸ் பண்ணியிருக்கலாம். அந்த முயல் அந்த சிங்கத்தை சந்தித்தது. இப்போ அந்தன்னு வந்திருக்கு. அதுக்கு எல்லாத்துக்குமே த யூஸ் பண்ணுங்கள். சந்திக்கிறதுக்கு இங்கிலீஷில் என்ன உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி இன்னொரு சிங்கம் அந்த காட்டில் இருப்பதாக சொன்னது. இந்த செகண்ட் சென்டென்ஸ் கொஞ்சம் டிஃபிகல்ட்டி லெவல் கூடியிருக்கு. ஸோ அதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஆன்சர் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். த ஹேர் இல்லைன்னா த ரேபிட் மெட் த லயன். மீட் அப்படின்னா சந்திக்கிறது. அதனுடைய பாசன்ஸ் மெட். இட் டோல்டு சொல்கிறது, சொல்லுச்சு. டெல் அப்படின்னா சொல்கிறது, டோல்டு அப்படின்னா சொன்னது. இட் டோல்டு தேர் வாஸ் அன் அனதர் லைன் இன் தி ஃபாரஸ்ட். இப்போ இந்த வாக்கியம் ரொம்ப ஈஸியானது தான். அந்த முயல் ஒரு கிணற்றை அந்த சிங்கத்திடம் காண்பித்தது. அந்த சிங்கம் கிணற்றுக்குள் பார்த்தது. காண்பிக்கிறதுக்கு ஷோ. அதனுடைய பாசன்ஸ் ஷோட். த ஹேர் ஷோட் எ வெல். வெல்னா கிணறு. டு தி லயன். அந்த சிங்கம் கிணற்றுக்குள் பார்த்தது. த லயன் லுக்ட் இன் டு தி வெல். அது தனது பிம்பத்தை தண்ணீரில் பார்த்தது. பிம்பம் அப்படின்னா இங்கிலீஷில் என்னது? நிழலுக்கு இங்கிலீஷில் என்ன? ஷேடோ. பிம்பம் அப்படிங்கிறதுக்கு ரிஃப்ளெக்ஷன். அது தனது பிம்பத்தை தண்ணீரில் பார்த்தது. அந்த சிங்கம் கோபம் கொண்டது. வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு இந்த 2 சென்டென்சஸ் ஈஸியான சென்டென்ஸ் தான், ஃப்ரேம் பண்ணுங்க. இட் சா, அதாவது பார்க்கறதுக்கு சி.
அதனுடைய பாஸ்ட் டென்ஸ் சா. இந்த இட்டுக்கு பதிலாக த லயன் யூஸ் பண்ணலாம். த லயன் சா இட்ஸ் ரெஃப்ளெக்ஷன் இன் வாட்டர். அந்த சிங்கம் கோபம் கொண்டது. த லயன் காட் ஆங்க்ரி. இல்லைனா த லயன் பிகேம் ஆங்க்ரி. த லயன் வாஸ் ஆங்க்ரி அப்படின்னா லயன் கோபமாக இருந்தது அப்படின்னு வந்துடும். இது வந்து அந்த நிழலை பிம்பத்தை பார்த்த உடனே தான் அதுக்கு கோபம் வருது. ஸோ பிகேம் யூஸ் பண்ணலாம், காட் யூஸ் பண்ணலாம். அந்த சிங்கம் கிணற்றுக்குள் குதித்தது. குதிக்கிறதுக்கு இங்கிலீஷில் என்ன? ஜம்ப். அது இறந்து விட்டது. வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஃப்ரேம் பண்ணுங்க. The lion jumped into the well. It died. இப்போ நீங்கள் கமெண்ட்டில் சென்ட் பண்ணுற கொஸ்டின், அனைத்து மிருகங்களும் மகிழ்ச்சி அடைந்தன. இதை நீங்கள் இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ணி கமெண்ட்டில் சென்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோஸில் இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான கிராமர் டாபிக்ஸோடு பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் வேல்யூபிள் கமெண்ட்ஸ்.